Hi friends, இந்த வீடியோவில் பாலிட்டி டெஸ்ட் 9 அதாவது செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் டாபிக்ஸ் பார்ட் 3 வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 1 அண்ட் பார்ட் 2ல் 1லேருந்து 30 வரைக்கும் கொஸ்டின்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். இப்போ 31st கொஸ்டின் பார்க்க போகிறோம். அரேஞ்ச் த ஃபாலோயிங் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன் கமிட்டிஸ் ஆஃப் இந்தியா இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர். ஸோ இங்கே என்னென்ன கமிஷன் கொடுத்துருக்காங்கன்னா பூஞ்ச் கமிஷன், சர்க்காரியா கமிஷன், ராஜமன்னார் கமிஷன், ஆனந்த்பூர் சாஹிப் ரெசல்யூஷன். ஸோ இந்த 4 கமிட்டிஸும் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்பை இன்னும் பெட்டர் ஆக்கிறதுக்காக தான் இந்த கமிட்டிஸ் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ராஜமன்னார் கமிட்டி பார்த்திங்கன்னா 1969 ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட். செகண்ட் ஆனந்த்பூர் சாஹிப் ரெசல்யூஷன் 1973 ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னா சர்க்காரியா கமிஷன் 1983 ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னா பூஞ்ச் கமிஷன் 1990 ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட கரெக்ட் குரோனாலஜிக்கல் ஆர்டர் என்னென்னா 3, 4, 2, 1. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். த சேர்மன் ஆஃப் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வாஸ் ரிமூவ்டு பை. ஸோ ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனராக இருந்தாலும் சரி, ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனராக இருந்தாலும் சரி, அவங்கள ரிமூவ் பண்ணுற அதிகாரம் பிரசிடெண்ட்டுக்கு தான் இருக்குது. இதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் கவர்ஸ். ஸோ இதுவும் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். என்னென்ன ஆர்டிக்கல், எந்தெந்த பார்ட்டு எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ பார்ட் 11 and 12 பார்த்திங்கன்னா சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் பற்றி பேசுவோம். நெக்ஸ்ட்டு என்சாக். என்சாக்னா என்னென்னா நேஷ்னல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன். ஸோ நம்ம இப்போ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா கொலிஜியம் மெத்தட் சொல்லுவாங்க. அதாவது ஜட்ஜஸ்லேயே ரொம்ப சுப்பீரியராக இருக்கிறவங்க தான் எல்லோரும் சேர்ந்து தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனால் என்சாக் என்ற மெத்தட் யூஎஸில் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இந்த மெத்தட் இந்தியாவில் கொண்டு வரலாம். இதில் பார்த்திங்கன்னா மினிஸ்டர்ஸ் அவங்க எல்லாருமே சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை தேர்ந்தெடுக்கிறதுல ஈடுபடுவாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஜுடிஷியரியில் ஒரு லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இது ஒரு பெரிய கான்வர்சேஷனாக தான் போய்கிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். விச் ஸ்டேட் ஹேஸ் த மேக்ஸிமம் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் இன் இந்தியா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னா உத்தரப்பிரதேஷ். இந்தியாவில் ஓவராலாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 600 டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் இருக்குது. இதில் உத்தரப்பிரதேஷில் மட்டும் பார்த்திங்கன்னா 700 டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் இருக்குது. தமிழ்நாட்டில் 29. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். வென் வாஸ் சிக்கிம் அட்மிட்டட் டு இந்தியன் யூனியன்? ஸோ இது ஆல்ரெடி பார்த்துருக்கோம். 36th Amendment 1975 படி சிக்கிம் இந்தியாவில் ஃபார்ம் ஆகியிருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். விச் அமாங் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் அபவுட் த ரிமூவல் ஆஃப் த ஜட்ஜஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா? த ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் மே பி ரிமூவ்டு ஃப்ரம் ஹிஸ் கரண்ட் ஆஃபீஸ் பை அன் ஆர்டர் ஆஃப் த பிரசிடெண்ட். ஸோ இந்த ஆப்ஷன் கரெக்ட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். தேர் ஆர் ஒன்லி 2 grounds ஆஃப் ரிமூவல், இன்கெப்பாசிட்டி ஆர் ப்ரூவ்டு மிஸ்பிஹேவியர். ஸோ இதுவும் கரெக்ட். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை அப்பாயின்மெண்ட் அண்ட் ரிமூவல் அதிகாரம் பிரசிடெண்ட்டுக்கு தான் இருக்குது. ஸோ ஃபார் நோ ஜட்ஜஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஹேஸ் பின் ரிமூவ்டு பை இம்பீச்மெண்ட். ஸோ இது வரைக்கும் இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அந்த ஆர்டர் பார்த்துக்கோங்க. அது எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா பார்த்துக்கோங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு லாஸ்ட்டு ஒரு 4 to 5 சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா யார் யார் இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. 4th one, the procedure for the removal of the judges is regulated by the Judges Enquiry Act 1968. ஸோ இந்த ஆக்டு இந்த இயர் பார்த்துக்கோங்க 1968. ஸோ இதுவும் அந்த ப்ரொசீஜரில், அதாவது அந்த ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்டில் அதுக்கான ப்ரொசீஜர் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் ரிமூவல் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன். இதை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட் ரிமூவ் பிரசிடெண்ட் பண்ணுறாங்க. இன்கெப்பாசிட்டி ஆர் மிஸ்பிஹேவியர் இருந்தாலும் ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ ஃபார் நோ ஜட்ஜஸ் ரிமூவ் பண்ணலை. ஸோ இதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. 39th கொஸ்டின் பார்ப்போம். விச் அமங் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் ஆர் நாட் ட்ரூ? ஃபர்ஸ்ட் ஒன், சுப்ரீம் கோர்ட் கேன் இஷ்யூ ரிட்ஸ் தட் ரிலேட் வித் ஒன்லி த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஸ். ஸோ கார்டியன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் யாருன்னா சுப்ரீம் கோர்ட்டு தான். ஸோ அவங்க வெறும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சம்மந்தமான
ஏதாவது ஒரு சிட்டிசன்ஸ்க்கு ப்ராப்ளம் வந்தால் அதுக்கு மட்டும்தான் உங்களால் ரிட் வந்து இஷ்யூ பண்ண முடியும். இதே ஹைகோர்ட் பார்த்திங்கன்னா போத் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் லீகல் ரைட்ஸ் ரெண்டு இதுக்கும் இஷ்யூ பண்ண முடியும். செகண்ட் ஒன் பார்ப்போம். ஹைகோர்ட்ஸ் கேன் இஷ்யூ ரிட்ஸ் ஆன் இஷ்யூஸ் தட் ரிலேட் வித் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஸ் as well as for the other reason. ஸோ இதுவும் கரெக்ட். நெக்ஸ்ட் ஒன், the jurisdiction with regards to writs is wider for the high courts as compared to சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. ஸோ அவங்க வந்து ரெண்டு இதுக்கும் இஷ்யூ பண்ணுறதுனால கண்டிப்பாக வந்து அவங்களது வைடர் தான். ஃபோர்த் ஒன், the writ jurisdiction of the Supreme Court can be extended by the Parliament but never decreased. ஸோ ஆல்ரெடி இருக்கிற எந்த ஒரு ரிட்டையும் வந்து பார்லிமெண்ட்டால் எதுவும் பண்ண முடியாது, வேணால் அதில் ஏதாவது எக்ஸ்டெண்ட் மட்டும் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன்ஸு கரெக்டுனால எதுவுமே வந்து இன்கரெக்ட் கிடையாது. ஸோ இதுக்கான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் டி, நன். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். வாட் இஸ் த ரிட் ஆஃப் சர்ச்சுவரி மீன்? It is issued when a court wants to order a lower court or similar authority to transfer some matter pending before it to other courts or other authorities. ஸோ சர்ச்சுவரினா என்னென்னா சர்டைன், ஷியராக சொல்ல வேண்டியது. ஸோ ஹையர் கோர்ட் வந்து லோயர் கோர்ட், ட்ரிபியூனல்ஸ் அவங்கள்ட்ட தான் கேட்பாங்க, எந்த ஒரு விஷயத்தையும் வந்து கரெக்டாக சொல்லுங்கள். அதே சமயத்தில் சில ஒர்க்கை தான் வந்து இந்த மாதிரி லோயர் கோர்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ ரிட்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கான ரிட் வந்து ஆர்டிகல் 32 அண்ட் ஹை கோர்ட் வந்து ஆர்டிகல் 226. ஸோ ரிமைனிங் ரிட் பற்றி தான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஹூ இஸ் அப்பாயிண்டட் அஸ் த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா? ஸோ சுப்ரீம் கோர்ட் கம்போசிஷன் பார்த்தீங்கன்னா 30+1, 30 வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ், 1 பார்த்தீங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஸோ இவங்க தான் வந்து எல்லா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்க்கும் வந்து சீனியர் மோஸ்ட் ஜட்ஜாக இருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏ, த சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் இஸ் அப்பாயிண்டட் அஸ் த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஆப்ஷன் 2 பாருங்கள். த பிரசிடென்ட் அப்பாயிண்ட்ஸ் த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஆன் ஹிஸ் சோல் டிஸ்கிரிஷன். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து வராது, ஏன்னா வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து யார் வந்து அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜில் வந்து ரொம்ப சீனியர் மோஸ்ட் ஜட்ஜாக இருக்காங்களோ அவங்கள தான் செலக்ட் பண்ணுவாங்க. அதனால் பிரசிடெண்ட்டோட டிஸ்கிரிஷ்னரி பவர் யூஸ் பண்ணி அதை சூஸ் பண்ண முடியாது. The Chief Justice of India is selected by the voting of Lok Sabha members. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக வராது, ஏன்னா இது வரைக்கும் ஜுடிஷியரியும் லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவும் வந்து இது வரைக்கும் எதுவுமே இணைக்கவே இல்லை. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். த பேனல் ஆஃப் ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் எலக்ட் a சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஃப்ரம் அமாங்ஸ்ட் தெம்செல்ஸ். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து அவர் எலக்ட் பண்ணியும் சூஸ் பண்ணல, யார் வந்து சீனியர் மோஸ்ட் ஜட்ஜாக இருக்காங்களோ அவங்க வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவாக ஆகிடுறாங்க. ஸோ இந்த ஃபீட்பேக் பார்ப்போம். த சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் இஸ் அப்பாயிண்டட் அஸ் த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. In the second judge cases 1993, it was declared by the Supreme Court that only the senior most judge of the Supreme Court shall be appointed as the Chief Justice of India. ஸோ இந்த சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் தான் வந்து சிஜேஏ இருக்கணும் என்றது செகண்ட் ஜட்ஜ் கேஸ் 1993ல் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். திஸ் ப்ராக்டிஸ் ஹேஸ் பின் வயலேட்டட் twice. In 1973, A.N. Ray was appointed as CJI, and in 1977, M.U. Beg was appointed as a CJI, despite the fact that they were not the senior most judge of the Supreme Court at that time. ஸோ இந்த நேம் நல்லா பார்த்துக்கோங்க. A.N. Ray and M.U. Beg 1973 and 1977. ஸோ எக்ஸாம்பிள் இப்படி கேட்கலாம், எந்த சிஜேஐ வந்து இந்த மாதிரி சீனியர் மோஸ்ட் ஜட்ஜாக இருந்து சிஜேஐ ஆகலை அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். த ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஹை கோர்ட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் ஃபிக்ஸட் பை த பிரசிடென்ட் டிபெண்டிங் அப்பான் த ஒர்க் லோட். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதாவது இந்தியாவில் வந்து எத்தனை ஹை கோர்ட்ஸ் இருக்குது, எந்தெந்த ஸ்டேட்டுக்கு தான் ஹை கோர்ட் இருக்குது, எந்தெந்த ஸ்டேட்டுக்கு தான் வந்து அதாவது ஒரே ஹை கோர்ட் வந்து 2 ஸ்டேட்டுக்கு இருக்குது. இந்த இன்ஃபர்மேஷன் தான் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இல்லை கூடிய சீக்கிரம் நான் இதுக்கு ஒரு வீடியோவாக ரெடி பண்ணி தரேன். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சூஸ் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக வராது, இது வந்து பிரசிடென்ட் தான் வந்து ஃபிக்ஸட் பண்ணுறாரு. 43 question. Which among the following is or necessary to provide independence to the high courts? Separating them from influence of executive,
ஸோ கண்டிப்பாக வந்து ஜுடிஷியரினாலே லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இருந்தாலே அவங்க வந்து கொஞ்சம் இண்டிபெண்ட் தான். கிவிங் தேம் அத்தாரிட்டி டு அப்பாயிண்ட் தர் ஓன் ஸ்டாஃப். ஸோ இந்த இண்டிபெண்டன்ஸ் அவங்களுக்கு இருக்குது. பேனிங் தர் ப்ராக்டிஸ் ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட். ஸோ அவங்க வந்து இந்த ஹைகோர்ட் ஜட்ஜ் சம்மந்தமான எந்த ப்ராக்டிஸும் பண்ணக்கூடாது. ஆனால் அவங்க தான் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அதுக்கு தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து அவங்க இந்த ஹைகோர்ட் ஜட்ஜ் அந்த ப்ராக்டிஸ்லேருந்து பேன் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன், கிவிங் த கோர்ட் த பவர் டு பனிஷ்டு ஃபார் இட்ஸ் கண்டெம்ட். ஸோ இது வந்து இருக்குது ரெக்கார்ட் ஆஃப் கண்டெம்ப்ட்னு. ஸோ ஹைகோர்ட்டுக்கு அந்த அத்தாரிட்டி உண்டு. ஸோ இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டோட இண்டிபெண்டன்ஸ் பற்றி தான் சொல்லுது. ஸோ ஆல் தி எபோவ் த ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் 44th கொஸ்டின். சூஸ் த கரெக்ட் அபவுட் ஆர்டிகல் 323B ட்ரிபியூனல் ஃபார் அதர் மேட்டர்ஸ் இன் சால்விங் டிஸ்பியூட்ஸ் ஆஃப். ஸோ இது பார்த்தீங்கன்னா லிஃப்ட்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. லேண்ட் ரிஃபார்ம்ஸ், இண்டஸ்ட்ரியல் அண்ட் லேபர் விஷயம். நெக்ஸ்ட்டு எஃப்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், டீனா வந்து டாக்ஸேஷன். இந்த எல்லா விஷயமும் பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 323B கீழே தான் வருது. ஸோ ட்ரிபியூனல் பார்த்திங்கன்னா பார்ட் 14A பார்ப்போம். அதில் வந்து 323A அண்ட் 323B. 323Aனா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல், 323Bனா அதர் ட்ரிபியூனல். ஸோ இதே பார்த்திங்கன்னா 323A கீழே என்னென்ன வருதுன்னா ரெக்ரூட்மெண்ட் அண்ட் சர்வீசஸ் ஆஃப் சென்டர் அண்ட் ஸ்டேட், லோக்கல் பாடிஸ், பப்ளிக் கார்பரேஷன், பப்ளிக் அத்தாரிட்டிஸ். இது சம்மந்தமாக பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 323Aல வருது. ஸோ ட்ரிபியூனல் பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் ஆக்ட் வந்து 1985 வந்திருக்கும். அதுபடி தான் பார்த்திங்கன்னா கேட் சாட் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து பார்த்துக்கோங்க 1985 இது எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த டேர்ம் அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷன்? ஸோ அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷனை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அது கீழே கவர் ஆகிற ஆர்டிக்கல் 132, 133, 134 அண்ட் 136. ஸோ ஃபர்ஸ்ட் ஏ பாருங்கள். ரிலேட்டட் டு அடிஷ்னல் ஜூரிஸ்டிக்ஷன். ஸோ அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷனாக என்னென்னா அந்த மேல்முறையீடு சொல்லுவாங்க. கீழ்கோர்ட்டில் அதுக்கான ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கலன்னா அதை வந்து மேல்முறையீடு பண்ணி அதுக்கான ஜட்ஜ்மெண்ட் வந்து வாங்கிறது தான். ஸோ இதை வந்து அடிஷ்னல் ஜூரிஸ்டிக்ஷன் சொல்ல முடியாது. ஆப்ஷன் பி பாருங்கள். அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷன் மீன்ஸ் த பவர் டு இஷ்யூ ரிட்ஸ் as specified by the article 226 of the constitution. ஸோ ரிட்னா நமக்கு தெரியும். அதில் வந்து அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷன் தான் வராது. அதில் வந்து ஒரு 5 ரிட் வரும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் சி பாருங்கள். அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷன் மீன்ஸ் ஹியரிங் அப்பீல்ஸ் அகெயின்ஸ்ட் த ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஆஃப் லோயர் கோர்ட்ஸ். ஸோ இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட். ஸோ சுப்ரீம் கோர்ட் பார்த்தீங்கன்னா சிவில், கிரிமினல், கான்ஸ்டியூஷனல் அண்ட் ஸ்பெஷல் லீவ் அதுதான் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் கீழே வர அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷன். இதே ஹைகோர்ட் பார்த்தீங்கன்னா சிவில் அண்டு கிரிமினல் கேசஸ் மட்டும்தான் வரும். கான்ஸ்டியூஷனல் அண்டு ஸ்பெஷல் லீவ் கேசஸ் வராது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். வாட் இஸ் த மினிமம் ஏஜ் ஃபார் ஹோல்டிங் த ஆஃபீஸ் ஆஃப் எ ஜட்ஜ் ஆஃப் எ ஹைகோர்ட்? இப்போ பிரசிடெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் 35 இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதே ஹைகோர்ட் ஜட்ஜ்க்கு எந்த ஒரு மினிமம் ஏஜும் கொடுக்கல. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 62 மேக்ஸிமம் ஏஜ் இருந்தது. இப்போ ரீசெண்டாக வந்து 62 to 65 வந்து மாற்றிருக்காங்க. ஸோ இதை வந்து ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். What new amendments were carried out by the Protection of Human Rights Act 2006? So number of members State Human Rights Commission decreased from 5 to 3. ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் 1+2 கம்போசிஷன் இருக்காங்கன்னு. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் பாருங்கள். நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் கேன் விசிட் ஜெயில் ஈவன் வித்தவுட் அ ப்ரியர் இன்டிமேஷன் டு த ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ இந்த ஆப்ஷனும் கரெக்ட். அவங்க வந்து எப்போ வேணாலும் போய் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன், சேர்பர்சன் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் த NHRC கேன் அட்ரஸ் த ரிசைனேஷன் இன் ரைட்டிங் டு த பிரசிடெண்ட். ஸோ இந்த ஆப்ஷனும் கரெக்ட். அவங்க ரிசைன் பண்ணுறதுனா பிரசிடெண்ட் அதுக்கான ரிசைனேஷன் தரணும். நெக்ஸ்ட் ஒன், NHRC கேன் ட்ரான்ஸ்ஃபர் கம்ப்ளைண்ட்ஸ் ரிசீவ்டு பை டு த கன்சர்ன்டு SHRC. ஸோ இதுவும் பண்ணலாம். NHRC வந்து SHRCக்கே இன்ஃபர்மேஷன் அதாவது கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ இந்த 4 ஆப்ஷன்ஸும் கரெக்ட். அதனால் வந்து இதுக்கான ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா ஆல் தி எபோவ். ஸோ இந்த ஆக்டை நல்லா பார்த்துக்கோங்க. அந்த இயர் வந்து 2006. நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆர் ட்ரூ ரிகார்டிங் ஒர்க்கிங் ஆஃப் நேஷ்னல் அண்ட் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்? இட் கேன் பனிஷ் த பீப்புள் ஃபவுண்ட் கில்ட்டி ஆஃப் வயலேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஒன்லி ஆன் என்கொயரி. ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக வந்து பனிஷ் பண்ண முடியாது. அதாவது வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் தான் பண்ணலாம்.
செகண்ட் ஒன் இட்ஸ் ரெக்கமெண்டேஷன் ஆர் பைண்டிங் ஆன் த கவர்மெண்ட். ஸோ அவங்க சொல்கிறத வந்து கண்டிப்பாக கவர்மெண்ட் ஏற்றுக்கணும் ஒரு கட்டாயம் கிடையாது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 1993 ஆக்டில் சொல்கிறது. ஆனால் ரியலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து ஒரு கவர்மெண்ட்டை சொல்லுதுன்னா மேக்ஸிமம் வந்து அதை ஏற்றுப்பாங்க. ஸோ இதுக்கான ஆப்ஷன் வந்து 1ம் கிடையாது 2ம் கிடையாது. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, நெய்தர் 1 nor 2. நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் ஃபுல்லி ஆடிட்டட் பை த கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஸோ ஆர்பிஐ, எஸ்பிஐ தான் வராது. ஏர் இந்தியா, கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா, இதெல்லாம் பார்த்திங்கன்னா சிஜிஐ ஆடிட் பண்ணுறதுல தான் வரும். ஸோ இவங்க ஆடிட் பண்ணுற எல்லா ரிப்போர்ட்டையும் எக்ஸாமின் பண்ணுறது பிஎஸ்சி, பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி. அவங்க வந்து பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட்டை சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் தான் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் வைடாகவும் கவர் ஆகுது. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் எங்களோட குரூப் 2 ஆன்லைன் கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம். தேங்க்யூ.